அவார்டுக்காக செய்கிறாங்களோ இல்லையோ, ஏனோ தானோன்னு செய்ய ஆரம்பித்தா நாமளாம் என்ன ஆகும்? எத்தனை ஓட்டுநர்கள் போகிறாங்க டிரைவிங் பண்ணிக்கின்னு, பேருந்தில் எவ்வளோ பயணிகளை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க, விமானத்தில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, பேருந்துகளில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. அவங்களாம் நமக்கெல்லாம் என்ன யாராவது அவார்டை தரப்போகிறாங்கன்னு கொஞ்சம் ஒரு துளி மணித்துளி அவங்க யோசித்தாங்கன்னா என்ன ஆகும்? தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யோசிக்கவே வேண்டாம். அவார்டான்ற அந்த ஏனோதான பேச்சுக்காரங்க கிட்ட என்ன கேட்டால் சகவாசமே வச்சுக்க வேணான்னு. ஏன்னா இவங்க இது மாதிரி இன்னொன்று பேசி பேசி எதாவது வீணாக்கிட்டே போவாங்க. அவங்க கூட போகிறதுனால அவார்டு கிடைக்க போதிலே நமக்கு அது நிஜமாக தெரிஞ்சு போச்சு. அதனால் நாம் நம்ம வழியில் செய்ய வேண்டியதை சரியாக செய்வோம். அவார்டுன்றது மிக உயர்ந்தது. அவார்டுக்காக எல்லா வேலையும் செய்ய முடியாது. நாம் செய்கிற வேலையே, நமக்கு கிடைச்ச வேலையே ஒரு அவார்டு தான். அதை நம்ம சரியாக செஞ்சால் போதும். நம்ம வீட்லேயும் சரி, வெளியிடங்களையும் சரி, நமக்கு ஹெல்த்தாக இருக்கிறோமே அதுவே ஒரு அவார்டு தான். இறைவன்கிட்ட நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது, நமக்கு ஒரு வேலை கிடைச்சது, இதெல்லாம் இறைவன்கிட்ட கிடைச்ச நமக்கு அவார்டு. அதை நம்ம சரியாக பயன்படுத்தி